இருக்கிற இடத்த விட்டு இல்லாத நல்லா இருக்கு என்ன இது நான் இந்த உலக சஞ்சாரம் ஊரா போயிட்டு வரேன். ஆமா சார். வரும் பொழுது பட்டார் 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 சத்தம் கேட்டுச்சீங்க. பட்டார் பட்டார் சத்தமா கேக்குதா? இப்ப கேக்குறோம். பாருங்க. ஐயா வந்தாங்க பட்டா. நீங்க என்ன பண்ணீங்க? இவன் வந்தாகப்பட்டான். எங்க மண்டகப்பட்டலங்க நல்லா சொல்றாங்க. இவன் வந்து அகப்பட்டான். ஓ வந்து அகப்பட்டான். இவன் வந்து அகப்பட்டான். இவன் வந்தாகப்பட்டான். அவன் அடிக்கணும் இல்லையோ இழைக்கிற ராகத்தை தீர்மானத்தை இழைக்கிறியா? நீ வா அடிக்காதடா. ரெண்டு பேரும் சொந்த அண்ணன் தம்பி தானே வந்து நான் பணத்துக்கு அப்புறம் சவுண்ட் வைக்காம உண்மை தெரியல. அப்புறம் எல்லாம் நீங்க அப்பம் தானே நம்புவாங்க. இவர் குள்ளமா 3 அடிக்கிறாரு, தம்பி ஒரு 7 அடிக்கிறாரு, 4 அடியாக போச்சு. அடிக்காதடா என்னை வளர்க்காதடா. அதனால இந்த நேரத்துல சிக்கன் போடுவாங்களா? போட்டாங்க. இந்த நேரத்துல எங்க சிக்கன் கிடைக்கும்? அது ஓட்டு சாப்பாடு. சிக்கன் கேட்ட கொஞ்சம் ஹோட்டல் சாப்பாடு, வத்த குழம்பு, சாம்பார், ரசம், அப்பெல்லாம் ஒரு பொரியல் இருக்கு. அதுல சிக்கன் இல்லாதனால இப்ப
பிரிச்சு கொடுக்கணும்னா பிரிச்சு கொடுத்துரு. நீ கொடுக்காதால தான் உன் சூத்த கேசுங்க சொல்லிட்டேன் நான். அங்க போடா. அங்க போடா. நீ போ. போ அப்படியே. எவ்வளவு இல்ல பங்கு பாங்க பேசிட்டு போட்ட முடியாது. இல்ல பங்கு பாங்க பேசிட்டு போட்ட முடியாது. நான் என்ன சொல்றேன்னா அவரை நினைக்காதீங்க. எது சொன்னாலும் நான் சின்ன பையனா ஒரு கருத்து சொல்றேன்ல. நீயா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஓன் சொல்லி பாரு. ஒரு ஆயிரம் இருப்பா. உட்காந்து போட்டு போறான் சாமி. என்ன ஓனர் ஒரு 5000 தள்ளு வச்சாரு. செலவு லட்சங்கள் ஆகும். அப்பா நீ இறப்பதற்கு காரணம் நான் சொன்ன அப்பா அப்படிதானே? அப்போ அம்மா 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 நூறு நாள் வேலைக்கு போய்க்குதா? அம்மா 100 நாள் வேலைக்கு போய்க்கிறா. ஓ 100 நாள் வேலைக்கு போய் எனக்கு அப்பவே தெரியும். இவருக்கு இதே வேலை தான். என்னது இந்த 100 நாள் வேலை தெரியாது உனக்கு? 100 நாள் வேலை தெரியாது. நல்லா பார்த்து கிளர்க்கு இவர் தான். ஏரியா மாத்திட்டாங்களா? எனக்கு தெரியாது போச்சு. ஏரியா மாத்திட்டாங்களா? 100 நாள் கணக்கு எடுக்க ஆளையும் விட்டுட்டு இவர் பின்னாடி போய் கணக்கு எடுத்து பின்னாடி இவருக்கு 100 நாள் கணக்கு போடா. கிலோக்கு கணக்கெடுத்த காலெல்லாம் போயிடுச்சுடா. இப்போ நான் கிலோ கணக்கெடுத்துக்கிறேன். அங்கேயே போறா போட்டி போய் மாட்டி சாவு போடலாம் போடா காப்பாத்திக்கு வேற ஒண்ணு கிடையாது. அது 40,000 80,000 என்ன சொல்லுங்க? காரணம் நான் சொன்ன ஒழி நான் உன் தாய் தந்தை கிடையாது. உன் தாயை பார்க்கணும். என் தாயை பார்க்கணும். உன்னை யார் உற்பத்தி செய்தாங்கன்னு என் தாயை பார்க்கணும். இப்படி வந்திருக்கிற அகோரகமும் வந்திருக்கிறியே யாரு உன்னை என் தாயா தன்னையா என் பெயர் என்ன எதற்காக இந்த உருவத்தில் வந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். பாட்டி கட்டிங்காரு கொடுத்துட்டாங்களா? எதுக்கு? கொடுப்பாங்க பாருப்பா. அம்மா அவன் இருந்து இவனுக்கு என்ன பெயர் வைக்க போகின்றேன் தெரியுமா?
இவனுக்கு இன்று முதல் மன்மத பண்டார மகனானதால் இன்று முதல் இந்த மன்மதன் எரிந்த இடத்தில் உற்பணம் செய்ததால் இன்று முதல் இவனுக்கு மன்மத பண்டாசூரன். என்ன காரணம் என்ன வைத்தீர்கள்? எதற்காக படைத்தேன் தெரியுமா? சதிகால தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகத்திலே சக்தி விட கங்கை தான் பெரிது என்று தெரிவிக்கின்றார்கள். இந்த உலகத்தில் சக்தி தான் பெரிது, சக்தி தான் பெரிது என்று இந்த உலக மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும். அவர்கள் அகந்தையை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு உற்பணம் செய்திருக்கின்றேன். தேவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர்கள் அடித்து சித்திரவதை செய்து இந்த உலகத்தில் சக்தி தான் பெரிது என்று தேவர்கள் அனைவரின் காலில் வந்து விட வேண்டும். நியாயமாக இருக்கின்றேனா? நான் எப்படி சென்ற அந்த தேவர்களை அடித்து சிம்சை செய்து உன் பார்த்து விட செய்கிறேன். நியாயமாக இருக்கின்றேன் தாயே, எனக்கு ஆயுதம் இல்லை. உனக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களை நான் தருகின்றேன். இதோ பெற்றுக்கொள். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. உன்னை வெல்லவோ கொல்லவோ யாரால் முடியாது. உலகில் யாராலும் முடியாது. ஆனா இப்போது புறப்படுகிறது. தேவர்களை அடித்து சிலை விடுத்து என் தாய் பார்த்து விடாது தெரிவித்தார்கள் தேவர்கள் அனைவரும். அவர்கள் அகந்தை அனைத்தும் அழியட்டும். இந்த சக்தியுடைய நாமம் இந்த உலகம் எங்கும் ஒழிக்கட்டும். இவங்க தான் அவங்க அம்மாவா? ஏறி வேலை கைது போட்டு வந்துட்டாங்க. 100 நாள் வேலை கைது போட்டா அவங்க வீட்டு காய்ச்சி நீ தானே ஏங்க அவங்க வீட்டு காய்ச்சி நீ தானே எடுக்கிற. அவங்க வீட்டு காடுங்க போடா. யார் வீட்டு காசு யார் எடுக்கல? இப்ப அவங்க அக்கௌண்ட் தானே பணம் போக போறான். இல்லையா? என் காசு 2016 ரூபாய் காணும். 16 ரூபாய். ஆமா. அது என்னடா 14 சுத்தமா ஏறுது? இதுதான் போட்டாங்க. போடா. நீ எனக்கு எடுத்து கொடுத்தா நான் 100 ரூபாய் கழிச்சு தருவேன். தேவகோமா தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அகந்தை ஒரு நாரதர் வந்திருக்கிறார். சன்னியாசம் தெரியாமல் இருவரும் காதல் உருவாக்கி இருக்கின்றேன். அசுரர்கள் அழிந்து விட்டார்கள் என்று ஆணவத்தோடு இருப்பாயே தேவேந்திரா. அசுரனை உருவாக்கி வருகின்றார். அடிதானம் பட போகின்றாய். பார்க்கிறேன். தென்பழனி மலை
நீ கேளம்மா காதல் பொடிதானம்மா ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடி ஒன்னை விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாலும் எண்ணி பாடி ஓடுகிற வண்டி ஓட ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டி நாட்டி காதலிச்சு மணந்ததற்கு பாமதுரை கோவில் சாட்டி ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டி மீனாட்சி காதலிச்சு மணந்ததற்கு பாமதுரை கோவில் காட்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணாமூச்சி ஆடுறான் ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்னை விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட இது பேட்டு. சரி, அம்மா ரெண்டு பால் வச்சுக்கிறாங்க. லப்பர் பால் ஒண்ணு, கார்க்கு பால் ஒண்ணு. யாரு யாரு உனக்கு அவசியம் பாலா தெரியும் உனக்கு. அது லப்பர் பால் ஒண்ணு. சாமி தெரிஞ்ச வீட்டுல எது வரும்? நாய் தான் வரும். தெரிஞ்ச வீட்டுல எல்லாம் வரும். வாயை திறந்து சொல்லு, என்ன வரும்? தெரிஞ்ச வீட்டுல நாய் தான் வரும். நாய் வரும். ஆமா, நாய் மாறிக்கிறாங்க. நாய் மாறி? ஆமா. அது மட்டுமா?
நீ குறைச்சு கேட்டியா? ஏங்க நமக்கு அது மட்டுமா சாமி? அது மட்டுமா? இத பாத்துக்கலாம். அவன் மூஞ்ச பாத்தீங்களா? பூசாத வீட்டுக்கு எப்பவுமே திஷ்டி பொம்மை மாதிரியே இருக்கு. இவரை பார்த்தா ஆமா. அது மட்டுமா? உங்களுக்கு தான் இருக்குது மீசை. அரும்பு மீசை. அரும்பு பாரு. அவருக்கு தான் இருக்குது ஒரு மீசை. தொடப்ப கட்ட அந்த தொடப்ப கட்ட மாதிரி ஒரு மீசை. கொஞ்ச நேரம் நான் சொன்னேன் அது அருமை மிஸ். இவரை வச்சது ஒரிஜினல் மிஸ். மை எடுத்து வரைஞ்சு வந்துக்கிறான். இது வந்து அருமை மிஸ். திரும்ப பாரு. இது ஆம்பளை மிஸ் அடி. இவன் யாரு? பெருமை சொல்றான். படம் இல்ல அரக்கன் பயன் இல்லாம இருந்தோம். அரக்கன் தோண்டி விட்டான். சொத்தை கேட்க வேண்டியதான். இவனை அறிவாளமாக அடித்து என்ன ஒழித்து விட்டு பஞ்சனைக்கு வாருங்கள். உங்களுக்காக பாலும் பழத்தோடு பஞ்சனையை காத்து கொண்டு நீங்க கவலைப்படாது. உனக்கு எவ்வளவு இந்த இந்திரலோகத்தில் வந்து என்னிடத்திலே உன் வீரதனத்தை என்னிடத்திலே காட்டுகின்றாய் மறையா? என்ன வாய் உள்ளார் என்ன வச்சுக்கிறாரு? நீ யார்? எங்கிருந்து வந்திருக்கின்றாய்? உன் நாடு என்ன? உன் பேர் என்ன? பார்வதி தேவியால் படைக்கப்பட்ட பண்டாசுர பண்டகாசுரா, இந்த தேவலோகத்தில் உனக்கு என்ன? எதற்காக வந்து தெரியுமா? எதற்காக? இந்த உலகத்திலே என் தாய் தான் பிரிவு சொல்ல வேண்டும். ஆனால் நீங்க அனைவரை கைவிட்டு நகைத்து என் தாயை பார்த்து உலகத்திலே கண்டே என்று சொல்லியிருக்கிறீர்கள். உன் தாய் இந்த உலகத்திலே நான் தான் பிரிவேன் தான் பிரிவேன் என்று அகத்தியில் ஆடிக்கொண்டிருந்தாள். ஆனால் கங்கை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று உன் தாய்க்கு நான் எடுத்துக்க முதலில் உனக்கு பக்கவாதம் வேண்டும். பண்டகாசுரா, நான் வந்தது தவறு, நான் பேசியது தவறு என்று எண்ணி என் பாதத்திலே என்னை விழுந்து மண்டியிட்டு உயிர் பிச்சை கேள், உனக்கு நான் தருகிறேன். மரியாதை நிமித்தமாக சொல்கிறேன். பண்டகாசுரா, வந்த வழியே ஓடுகிறேன். உன் பாதத்தில் பகட்டும் என்ற உன்னை இந்த புவியில் விட்டு வைத்தாய். ஆகட்டும் என்று மமனை உண்டாயடா. அவருக்கு வருவாய்ப்போ, அவருக்கு வருவாய்ப்போ.
குடும்ப மிஸ்யா எல்லாரும் அப்படி தெரியுமா என்ன? ஏதோ தெரியாம சொல்லிவிட்டேன். ஆ, தெரியாம சொல்லிவிட்டேன். என்னப்பா? ஐயா, ஆ, நான் அடிப்பேன். எது? நான் அடிப்பேன். ஒரு அடி வந்து நீ வெட்டி கொடுக்க மாட்டோம். 50 அடி அடிக்கிறேன். ஒரு 4 அடி அடிப்பேன். மகாராஜா. இல்ல, நல்ல கதை எனக்கு போடு. நீ வந்ததால எனக்கு நல்ல கதை போடுறீங்க சாமி. ஆமா சாமி. கால் அடிக்க சாமி. ஏண்டா? இல்ல இவன் மேல போட்டு வந்தா மட்டும் நான் வந்து அடிக்கலாம். சாட்சியா தெரியும் சாமி. இவன் மட்டும் 2 அடி வாங்கிட்டு ஒலிக்குது. என்ன வலிக்குறியோ? அடிமை. இந்த தேவென்று உனக்கு சாஸ்திரமா எப்படி நல்லா மாறுங்க. ஏந்தடா. ஏந்தடா. இவன் விளக்குது. கீழே பால் கடிங்க. சிராச்சல்ல போட்டு அந்த குந்தாலை கேட்டாலே ஒரு கேள்வி. தொடர்பு கட்ட விடலாமா அவரை? இழுத்து வா. ஆனா இப்ப நீ கேட்டே தொடர்பு கட்டு. உனக்கு நடக்க போதிக்கு நாட்டை தேடி எடுத்து என்னை பார்த்து கேட்கலாமாடா? இல்ல கேட்கலாமாடா? தொடர்பு கேட்கலாமாடா? தொடர்பு கேட்கலாமா? What
இருவரையுமே என் தாய் அன்னைக்கு ஆட்சி செய்ய வேண்டும். இந்த சக்தி உலகத்தை 4 வேதங்களை கொண்டு சாமம் அதர்வனம் என்னும் சொல்லும்படியான 4 வேதங்களை கொண்டு படைக்கும் தொழிலை செய்து வருகிறேன். இருந்தாலும் சொல்லாத நாளில்லை சுவையானே செந்தமிழா
கப்பூராரே கப்பூராரே கனகசாமி என் திருமண சொந்தா நம்ம பெருமை தேவையா? ஆமாடா திரும்ப தேவையில்ல ஐயா பெருமை தேவை. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? எல்லா இடத்துக்கு தான் வந்துக்கிறேன்ப்பா நெல்லியா? அதுக்கு தான் வந்துக்கிறேன் 3 நாள் லீவு இல்ல இல்ல நீங்க நெல்லி அறுத்துருவாங்க. யாரு நீங்க நெல்லி அறுத்துருவாங்க. நல்லா அறுத்துருவாங்களா எந்த முறையும் வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு யாரும் வைக்க மாட்டாங்களா திருப்பதியா கொடுப்பாங்க சாமி. திருப்பதியில போய் கொடுப்பாங்களா திருப்தியா கொடுப்பாங்க. திருப்பதியில இல்ல, திருப்தியா. எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் என்னோட காலதான் யாரு கேக்குறேன்? கொஞ்சம் கேக்குறேன் என்ன தம்பி அசோக், மணி என்ன ஆகுது? மணி 3:30. இப்ப நாம எப்ப வந்தோம்? இவர் இப்பதான் வராரு பெருமுண்டு தேவன். ஆமா இவ கேக்குறாரு நம்மள. என்ன கப்பூராரே கப்பூராரே என்னங்க நீங்க பிரபுதேவா ஐயா ஏன்டா கவலை அது கேட்காதீங்க. ஏன்டா வர வழியில பெரிய சண்டை நடந்து போச்சு. வர வழியில சண்டைங்க பெரிய சண்டை 5 பேர் அடிச்சுக்கணும் மாறாங்க. பெரிய ஆளுங்க 5 பேரு அடிச்சுன்னு மாயறானா பெரிய பயிலானா பயில்வானா அந்த பயிலான் சண்டை நாங்க 2 பேரும் நானும் என் தம்பியும் தீர்த்துட்டு வந்தோம். உங்கள மாதிரி பெரிய பயில்வானுங்க ஏய் பயிலானா ஆளு 3 அடியில் தான் வேணும்னு பாக்காத அவர் தான் பெரிய வேலைக்காரு வெரி வேலை. ஐயா நம்மள படிக்கிற ஒரு இவர் தானே? யாரும் உன்னை படிச்சவனே நான் தான்டா. என்னப்பா? உன்னை படித்தவனே நான் தான். ஏய் என்ன உன்னை படித்தவனே நான் தான்டா. ஏய் எங்கடா நீ என்ன படிக்கிற வரைக்கும் எங்க அப்பா என்ன மகன் வெட்டிந்தா எங்க அப்பா போய் கேட்கணும். நீ படிச்சேங்கற இந்த வா சாமி. என்னடா நீ எல்லாரும் படிச்சிருப்ப. வர வழியில 5 பேர் மாட்சிக்கு மாறான்னு சொல்றேன். ஆமா கிடக்குன்னு ஓடுறான் ஒருத்தன். அரச மரத்தை அப்படியே புடிங்க, ஆலமரத்தை புடிங்க. ஐயோ பெரிய ஆலமரத்தை பெரிய ஆலமரத்தை புடிங்கி ஆலமரத்தை புடிங்க. அட நுனிய அடி தரிச்சிட்டு நுனிய அடி தரிச்சிட்டு ஆலமரத்தை தூக்கி பள்ளி வலிங்க வர்றாங்க. ஆலமரத்தை தூக்கி பள்ளி வளங்குறான். அவன் பெரிய பயிலானா. அடடடா அத பாத்தீங்க ஓட்டாட்டமா ஓடுறேன். கிடக்குன்னு ஏறு மேல ஓடுறான். பனைமரத்தை இந்த கையில 5 மரமா. ஐயோ இந்த கையில 5 பனைமரத்தை புடிங்கி தோல் மேல வச்சுட்டு வர்றாங்க. அவன் 2வது பயில்வான். 2வது பயில்வான். 3வது பயில்வான் கிடக்குன்னு ஓடுறான். ஒரு ஆடு மேய்க்கிற தம்பி தம்பி 1000 ஆட்டை கோமத்தை கட்டி தொங்க விட்டு போறான். என்னடா சொல்ற? ஆமாங்க 1000 ஆட்டை கோமத்தை கட்டி விட்டு போறான். கோமத்துல கட்டி தூக்கி போறானா? சரி அவன் 3வது பயில்வான். அவன் 3வது பயில்வான். 4வது பயில்வான். ஒரு ஆயா பேன் பார்த்தாங்க. ஆயாவா ஒரு பேனால போட்டு கீழே வந்து போச்சு. பேனாகப்பட்டது கீழே விழுந்து போச்சு. அது ஒரு சிட்டுக்குருவி தீர்மா அரச மரத்துல வச்சுது. சிட்டுக்குருவியாடா அரச மரத்துல வச்சுது. அப்படியே அரச மரம் அடியோட சாயுது. ஆமாங்க அது 4வது பயில்வான். 4வது பயில்வான். அதை பாத்தீங்கன்னா வந்த ஒரு வழி போக்க என்னடா அரச மரம் அடியோட சாயுது திருட்டு மூக்கு முடிய புடிக்கி 4 கீச்சு அந்த மரத்தை தூக்கி முண்டு கொடுத்துட்டாங்க. மூக்கு மயிரா அந்த அரச மரம் மூக்கு முடியல நிக்குது. இந்த 5 பேர்ல யாரு பெரிய பயிலாம் நீ சொல்லுங்க. நீ தான் பெருமுண்டு தேவனாச்சு. ஆமாண்டா 1000 ஆட்டை கோமணத்தில் கட்டி கொண்டு போனானே அவன் தான் பெரிய பயில்வான். அப்ப ஆலமரத்துக்கு பள்ளி வரையில் அவன் இல்லையா? அவன் தான்டா பெரிய பயில்வான். அது பெருசு இல்லையோ? ஏங்க பனைமரத்தை தூக்கி தோல் மலை வர அவன் பயிலும் இல்லையா? அவனோட இவன் தான்டா பெரிய பயில்வான். மூக்கு மூக்கு முடிக்க 4 கீச்சு முண்டு கொடுத்த அவன் பயிலும் இல்லையா? அவன் தான்டா பெரிய பயில்வான். மூக்கு மயிரியா இந்த 5 பேர்ல யாரு பெரிய பயிலும் நீ சொல்லு. நீ சொல்லல நீ உங்க கொட்டை ஏறி விட்டுருவான். 1500 ரூபாய் காலையில வாங்குறல்ல. ஆமா சொல்லு. எல்லாம் தாண்டா பயில்வான். எப்படி சொல்ற? மூக்கு மயிறு முட்டு கொடுத்தாண்டா பெரிய பயில்வான். ஒரு பேன் எவ்வளவு பெருசு எந்த அளவு அதை தூக்கி அரச மரத்தை வைக்குது. அந்த அரச மரம் அடியோட சாயுது. அப்ப அது பயிலும் இல்லையா? அவன் தாண்டா பெரிய பயில்வான். எவன் பயிலுவான்? நீ இப்ப சொன்னிய அப்ப 1000 ஆட்டை கோமணத்தில் கட்டி போனானே ஒரு சின்ன பயில்வான் இல்லையா? 1000 ஆட்டை கட்டி தொங்க விட்டு போறான் அவன் பயிலும் இல்லையா? என்னடா போட்டு சொன்ன மாதிரி பெரியவர் சொன்ன மாதிரி போட்டு குழப்பறீங்களா? ஒரு ஆலமரம் எந்த பெரிய மரம்? யார் தாண்டா பயில்வான்? இதுல யாரு இதுல பயிலும் இருக்கிறான்? யாரு இதோட இவங்க 5 பேரோட பெரிய பயிலும். யாரு? 2 பேர் இருக்கிறான். 2 பேர் இருக்கிறாங்க. ஐயா யார் தெரியுமா?
யாரு உனக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம எனக்கு தெரியல நீ சொல்லுப்பா. எனக்கு தெரியல நீ சொல்லு. இந்த 5 பேர்ல இவனோட பெரிய பேரா இருக்கிறான். யாரு யார் தெரியுமா? இந்த நாட்டு மக்கள் நம்ப வச்சு நாட்டு மக்களை நம்ப வச்சு இவ்வளவு பெரிய குழு ரொம்ப பெரிய ஒரு மூக்கு மேல குடி நிக்குமா? அதையும் கேட்டுங்க. இவர் எப்படியாப்பட்ட முண்டுமா? 1000 ஆட்ட 1000 கோமத்தில் கட்டி போவான் நினைச்சா. நான் நினைச்சேன் ஐயா ஐயா கப்பூரார கொஞ்சம் அப்பூராரு அமரேஷா ஐயா பிரம்ம தேவனா? நான் தான் பிரம்ம தேவன். என் மனைவி கலைவாணி அழைத்துக் கொண்டு வாங்க. கலைவாணி போற கலைவாணியை நான் சொன்னப்பா. என் மனைவி கலைவாணி அழைத்துக் கொண்டு வா. கலைவாணி இருக்கின்றது. சொல்றேன் என்னடா நீ ஒரு ஆள் வந்து கம்பெனி விட்டு போவாத தாண்டி இதெல்லாம் காட்டுங்க. கலைவாணி பாக்கணுமா? கலைவாணி கலைவாணி தர்பா ஐயா ஒண்ணு பாருங்க செய்யல.
பிரம்மதேவனுக்கு மனைவியாக வைக்கப்பட்டு என் பெயரோ கலைவாணி 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 என்று அழைப்பார்கள். என் சுவாமியை காண வேண்டும். அதற்கு ஒன்றாக அருகாமை இருக்கும் காவலை பார்க்க வேண்டும். அடே மாங்கொத்து, வாடா வாடா வாடா. நல்லா இருக்குண்டா. இன்னைக்குதான் நல்ல நாடகம் வச்சுக்கிறாங்க. அம்மா வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போன? அந்த மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சியா? பில்ல அறுத்து போட்டியா? என்ன பார்த்த? ஆயப்படி எல்லாம் எப்படி இருக்குது? பறந்துடுமா? எல்லாத்தையும் போட்டு வந்துக்கிறேன். உன் வீட்டுக்கார இருக்கிறாரு. எங்கடா அவரு? எங்க இருக்கிறாரு அவரு? அவர் எங்கடா? ஏம்மா நீ பார்த்தா 21 அடிக்கிற பார்த்தா உன் வீட்டுக்காரன் பார்த்தா சான்வா இருக்கும். அப்படிலாம் சொல்லாதடா எங்க வீட்டுக்கார பார்த்து. அப்படியா? ஆமாண்டா. இன்னைக்கு வனம் பொண்ணு வைக்க போறாங்க. நீங்க என் கணவரை பார்க்கணும். பார்க்கணுமா? ஆமா. ஐயோ அதான் பாதம் பணிந்தே எனக்கு போண்டாட்டியா? நீ ஒன்றை முடிச்சு போட்டியா? ஆளுக்கு ஒன்றை முடிச்சு போட்டான். நம்ம பையங்க நம்ம பொண்டாட்டி தர விடுங்க. இப்பதான் வந்துக்கிறான். இன்னும் அட்வான்ஸா வாங்கல. இதை வேண்டிய பாய்க்க வை. என்ன நாளைக்கு எப்போ வைக்கிறேன்? காலையில வச்சிருக்கான். எதனா வாய விடுறோம்? இப்ப நாய் நீயே நாய் அற்புதம். வாயில வந்து வலிக்கிறான். அவன் குஜாலமாங்கிறான். இந்த பாதம் பண்ணிட்டு அங்க நான் கூட நானே பாட்டு சூத்துல அடிக்காத. ஏன் சூத்துல அடிச்சாங்க? சூத்துல அடிச்சா இங்க வா இங்க வா. சூத்துல அடிச்சா சாணி மூஞ்சில அடிச்சிடும். ஐயோ அப்பா அப்பா அவனை நீ சூத்த அடிக்கிறவளை வச்சுக்கல. நான் அப்படியே போட்டாங்க நானே. ஆமா நீ வீட்டுக்கார தொண்டிலடா கிச்சு கிச்சா? ஏண்டா அப்படி சொல்றே? வீட்டுக்கார பத்தி அப்படிலாம் சொல்லாதடா. அவருக்கு தொண்டில கிச்சு கிச்சு போகுது. செக்ஸ் மாத்திரை வாங்கி கொடு. சரியா போயிடும். அத்தா சிறப்போடு வாங்கி சிறப்போடு சீப்பு வச்சு வரும். ஏண்டா அத்தா என்ன அழைத்த காரணம் அத்தா? நல்ல வேலைக்கு ஆயிட்டாமா? இல்லங்க ஒரு மனைவி கூட்டு ஒரு கையமுக்கு காலமுக்கு சாப்பாடு போடு அப்படிதான் சொல்லுவான். அதனால வீட்டு வேலை அதான் அப்படி விளக்கமா சொல்லு. அந்த மாதிரி நீட்டா இப்படி சொல்லுவாங்க. தாட்டா வேலை இருக்குதுமா தான் சொல்லுவாங்க. அப்ப அம்மாவுக்கு வேலை இருக்குது. என்ன வேலை பார்க்க போறே பாரு. அத்தா வீடுடா. கொஞ்சம் பாருங்க நீங்க அம்மா கூட்டுக்காரங்க எப்ப வேலைமா? நீ சூத்துல பொண்ணு நல்ல கிளம்பியா? நீங்க நல்லா சூத்த அடிக்கிறீங்க. நல்லா சூத்த அடிக்கிறீங்க. ஆமா
பிடிக்க போவானே உங்களால அம்மா சேர மாதிரி கப்பூரார அப்படியா அத்தா ஏற்கனவே கல்யாணம் ஏதோ கூட வச்சுக்கிற உங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எவ்வளவு பாக்கலாம் என்ன பாட்டு அத்தா போகலாமா அடியில தேடி சொல்லி அவனிக்கு தேடி வச்ச தேடி அடியில செய்தி சொல்லி அவனியில் செய்தி சொன்ன தேடி சொன்ன மன்னவருதான் எனக்கு தேடி சொன்ன மன்னவருதான் சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சிலே மன்னவாறு மன்னவருதான் அழகிய மன்னவாறு மன்னவருதான் ஆமா நான் தெரியாதான் கேக்குறேன். கல்யாணம் பண்ணி கூட தான் வச்சுக்கிறேன். மறுபடியும் என்ன கல்யாணம் ரெண்டாவது பொண்ணு செட் பண்ண போறியா? இல்ல என்னதான் இதாவது ஊர் மக்களுக்கு தெரிவது என்னவென்றால் கப்பூரார கப்பூரார காலத்தா பறிப்பிட்டார இன்னொரு கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி பாரு. மிருகத்துக்கு மண்ணினாது மண்ண கூடும். இதான் நான் எதிர்பார்த்தேன். அது வாராண்டி வாராண்டி அதோ வாராண்டி வாராண்டி எவனையோ கூட்டுங்கிற கைய காட்டி. அப்ப இவரு யாரு? குடும்பத்துல குட்டி குழப்பத்துக்கு வந்துக்கிறியடா. ஏண்டா போர்டு கப்பாடா உள்ள போர்டு காவா கலைவாணி போர்டு காட்டுது கேட்டுங்க. நீங்க வந்ததுனால அவன் என்கிட்ட இருந்ததோட உங்ககிட்ட இருந்து அவன் எல்லா காயமாச்சு போடு காண்ற என்ன கூட அத்தான் குவிட குயிலி சேவையை பார்த்து
படிக்குது பாட்டி நீ மாமா மயங்கிடலாமா நீ கண்ணி விழுந்திடலாமா என்னடா காதை செய்கிற என்னடா நாய் காதை செய்கிறாய் நாய் புகுந்த பேர் யார் இவன் மூஞ்ச பாத்தியா தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி வித்த குரங்காட்ட இருக்கிறான் யார் இவன் முட்டை பச்சை மூஞ்சி யார பார்த்து மூஞ்சி சரியில்லை ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் சொல்றேன் அவன் மூஞ்ச பாரு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல முட்டை பச்சை மூஞ்சி முட்டை பச்சை மூஞ்சி மாதிரி காஞ்சிபுரம் கருவாடு வித்த மாதிரி அத்தான் யார் என்று பார்த்து கவனிச்சுட்டு வாங்க அரண்மனையில் நான் அமர்ந்திருக்கேன் யாரா எதுக்கு வந்துக்கிறீங்க என்ன தெரியல என்ன தெரியல அம்மா நேரம் உள்ள வச்சு செஞ்சுட்டு போல என்ன தெரியல வச்சு செஞ்சு கூட தெரியல அவளுக்கு அதாச்சே ஐட்டன லோன் போறோம் எப்படி பார்க்கலாம் பேசி வச்சு தூக்கி ஆனா இன்னைக்கு பாத்து ஜோடி விட்டுக்கு பாரு பொருத்தமா உன் ஹைட்டுக்கு அந்த மாதிரி ஜோடி காக்கலாமா யாரு யாரு கேக்குற சரியா நீ யார் பஸ்ட் நீ சத்து உலகத்தை ஆண்டு வரக்கூடிய சத்யராஜன் சொன்னா சத்திய உலகத்தை ஆண்டு வரக்கூடிய சாத்துக்கிறேன் அகிலபட்சம் அன்னை சக்தி வந்து சமயமாக சொல்லக்கூடிய படைக்கப்பட்ட பெயர் பண்டாசுரன் என்று சொல்லுவார்கள். பந்தாடிக்கிறோம் பந்தாடிக்கிற ஆடு இருப்பான் அங்க போய் அடிக்க வரான் மரியாதை கொடுக்காதீங்க உலகிலே சக்தி பெரியதா கங்கை பெரியதா? எங்கதான் தெரியுது எது எங்கதான் தெரியுது
அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஒட்டி விட்டு எடையும் அப்படி போனா டைசன் சரியா இருக்கும். நீ போட்டீங்கன்னா நான் வேண்டு வச்சுடுவேன். கொஞ்சம் கூட நெஞ்சில கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே கிடையாது எனக்கு. புரியுதா? அப்படியே வரான் அடிப்பா என்னடா சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னா அடிப்பான் போல் தெரிகிறது. அப்படி போ. ஏன் காலில் போடுறோம்? நம்ம கை பண்ணமே கீழே போற பழக்கமே கிடையாது. ஏதோ கண்ணாபுரம் நீ தான் கேட்டீங்க. கை பழக்க கீழே போற சரித்திரமே கிடையாது. ஏதோ இன்னைக்கு கண்ணாபுரம் தாசிங்க என்ன பார்த்தாவே மூத்திர மேய்ச்சி நீ என்ன பார்த்து என்னடா ஒண்ணுமே பண்ணாது. விட்டு போச்சா எப்பா ஐயா விட்டு போச்சு அடிக்க கூடாது அந்த நைனாக்கு விரும்பதான் கடலாம் கடலாம் நான் சொன்ன பிறகுதான் மேல இருக்கு. நீ கடவுளா? நீ கடவுளா? எங்க அம்மா யாரு? நீ கடவுளா? எங்க அம்மா அது சொல்லு. இல்ல எங்க அம்மா யாரு? அப்ப நீ கடவுளா? இந்த உலகத்தை படைத்தவளே தாய். உலகத்தை படைத்தவளே தாய். நீ கடவுளா? எங்க அம்மா யாரு? அம்மா தான் கடவுள். நீ கடவுளா? நீ படிச்சியா? நீ படிச்சியா? இன்னைக்கு தானே நீ வாங்குற சம்பளம் சரிக்கும். இன்னைக்கு தான் வாங்குற சம்பளம் சரிக்கும். எல்லாம் வாங்க இவன் நம்ம சொந்த கீசி ஜாதி இவர் கையில கொடுத்தா நம்ம சொந்த கீசி நீங்க இவர் சொந்த கீசி ஆளால போட்டு இந்த கம்மன்ல கூத்தரிக்கிறாங்க. சக்தி பெரியதா கங்க பெரியதா? அங்கதான் பெரிது பெரிது ஒரு சாசத்தி கங்கை கங்கை பெரிய சொல்லு. அடிச்சு இன்னும் அதேதான் அபிநகைகள் கூட அப்ப நான் இல்லையா? நீ இல்ல கம்பெனி விட்டு போகலாம். நானும் போறேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான் கேட்டு கையில விலங்குது. நான் சூட்டி ஏற்றி வந்துக்கிறேன். ஒரு வருஷமா நான் போட்டு வளர்த்து வச்சுக்கிறேன். நான் சிக்கு சேம்பு போட்டு வளர்க்கிறேன். சிக்கி சேம்பு போடு. அழகுமலராட் நேரம் நிறைய பேர் அந்த சரஸ்வதி கலைவன் இருக்கிறாரே இழுத்துவாவலை. நேரம்
அம்மா அரண்மனையில உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க வீட்டுல வரீங்க. என்னடா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வந்துருக்கீங்க? என்னடா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அது ஒண்ணும் இல்லப்பா. செஞ்சுல இஞ்சி வத்த குறைங்க. எங்க வீட்டுக்காரர் எங்க போனாரு? எங்க வீட்டுக்காரர் வேற காணோம். எங்க வீட்டுக்காரர் எப்படி பண்ணாரு தெரியுமா? நான் பொண்டாட்டி மேல கை வச்சு பாருங்கடா. நீங்க வேலை பாருங்க. ஓ உன் பொண்ணு மேல கை வைக்கணும். மாமா எப்படி இருக்கற? நல்லா இருக்கா? சாப்பிட்டியா? எங்க வீட்டுக்காரர் எப்படியா பட்ட வீடு போட்டோம் தெரியுமா? இவன் சாட்டிலும் பத்தாதுங்க. இவன் நீட்டு இவன் மீசையா இவன் ஆளும் அழகு நல்லா பார்த்து எப்படி ருப்பாங்க மாரி வந்து இவன். ஐயோ என் பொண்டாட்டி ஓரக்கா. நானே கொலகாரன். நம்ம கொலகார. அந்த நீ எப்படியா பட்ட கொலகாரனா இது? என் வீட்டுக்காரர்கிட்ட போய் பாரு. என் வீட்டுக்காரர்கிட்ட போனா தெரியும். பாருங்க. அத்தை வாங்க வாங்க. அவரு கூட்டாளி பாருங்க. ஆமா 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 இது பாத்தாங்க. என் வீட்டுக்காரர் உங்களுக்கு நீங்க முடிச்சா எங்க வீட்டுக்காரர் மேல அடிச்சு பாருங்க. எப்படி பொண்டாட்டி அடிச்சீங்களா நீங்க அவரை? ஒரே அடி. ஒரே அடியா? என்ன சொல்றீங்க? ஏங்க இன்னொரு அடிச்சு பாடி அடிச்சு பாருங்க. அவளை போட்டு அடிங்க. எதனா பண்ணுங்க. நீங்க எப்படியாப்பட்ட ஆளு? நீங்க இந்த உலகத்தை படைக்கிற ஆளு. நீங்க நீங்க போய் அவனுக்கு பயந்து காட்டுறீங்க. அவன் நடக்கிற நீங்க வாங்க நம்பி வாங்க. உங்களுக்கு வரும் தெம்பு இப்ப பாருங்க. இப்படி அடி வாங்கி போன் எடுத்து இஞ்சி